நடவடிக்கை எடுக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு மாணவி நான் நிற்க வச்சுருக்கேன். அவங்க தான் பேச போகிறாங்க. நான் ஒரே ஒரு அறிமுகம் மட்டும் நான் சொல்லிடுறேன். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு வந்து ஆக்கூர் பள்ளியில் இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க என்எம்எஸ் டெஸ்ட் எக்ஸாம் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃப்ளைட்டில் நான் இவங்களை அழைச்சிட்டு போயிருக்கேன். இவங்க பேர் வந்து எஸ் ஜலப்பிரியா. 10ஆம் வகுப்பு மாடல் ஸ்கூலில் கடந்த ஆண்டு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 487 மார்க் வாங்கியிருக்காங்க. தமிழில் 99, சோஷியல் சயின்ஸில் 99, சயின்ஸில் 100, மேத்ஸில் 98, இங்கிலீஷில் மட்டும் 91. அதுக்காக இப்போ அவங்க ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு அதுலேயும் எனக்கு மார்க் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட உரையாற்ற போகிறாங்க. நன்றி. என் இனிய காலை வணக்கம். நான் வந்து 6th to 9th வரைக்கும் ஆக்கூர் அரசினர் மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே என்எம்எஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுலாம் வைப்பாங்க. அதில் நான் வந்து நிறைய மதிப்பெண் எடுத்து செலக்ட் ஆகிருக்கேன். என்எம்எஸ்ல வந்து 99 எடுத்தேன். டெஸ்ட்டில் வந்து 56 எடுத்தேன். அப்போ எச்எம் சார் தான் ஹெட் மாஸ்டராக இருந்தார். அப்போ வந்து என்எம்எஸ் டெஸ்ட்டுக்கெலாம் கோச்சிங் கொடுக்க சொல்லி சாருக்கெலாம் ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வந்து 4:30க்கு முடிஞ்சாலும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour டைம் எடுத்து நாங்கள் 5:30 வரைக்குமே டெஸ்ட் என்எம்எஸ் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெச்எம் சாருக்கு நான் செலக்ட் ஆனதுக்கு காரணமான ஹெச்எம் சார் அப்புறம் என்னோட ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு 10ஆம் வகுப்பில் வந்து திருவண்ணாமலை கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பை எனக்கு அளிச்ச தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கே நான் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்த தலைமை ஆசிரியருக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என்னோட ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ 10ஆவதுலேருந்து 11ஆவதுக்கு போகிறேன். என்னோட 10ஆவதுல என்னோட மதிப்பெண் வந்து 500க்கு 487 எடுத்தேன். நான் இது வரைக்கும் டியூஷன் இதெல்லாம் போனதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் டியூஷன்லாம் போனது கிடையாது. ஸ்கூலில் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது வீட்டுக்கு வந்து படித்து தான் நான் மார்க்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்களாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா ஹெச்எம் சார் உங்களுக்கு ஹெச்எம்மாக கிடைச்சதுக்கு நீங்களாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி நீங்களும் வந்து என்ன மாதிரி கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கணும். இப்போ கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலை பற்றி சொல்கிறேன். இப்போ மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு மாடல் ஸ்கூல் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கேருந்து டாப்பர்ஸை மட்டும் எடுத்து அங்கே படிக்க வைப்பாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் தான், ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ அங்கே உணவு எல்லாமே ஃப்ரீ, பாதுகாப்பு அப்புறம் ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ 9th செலக்ட் ஆகி போன வருஷம் வரைக்கும் 10th 11th 12th தான் இருந்தது. இப்போ 67 crore 67 கோடியில் வந்து புது பில்டிங் ஒன்று உருவாக்குறாங்க. அதை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த கல்வியாண்டுலேருந்து நாங்கள் அங்கே தான் படிப்போம். அங்கேவே லிஃப்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த இயர்லேருந்து 9th 10th 11th 12th 9th எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 8th படிக்கிறவங்க 9th படிக்கிறவங்க 10th படிக்கிறவங்க 3 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு. இப்போ வந்து இந்த ஆசிரியர்கள்லாம் இங்கே நின்றுட்டு இருக்காங்களே, இவங்களாம் எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க? நம்ம வளர்றது தானே. நம்ம எதிர்காலத்தில் டாக்டராவோ கலெக்டராவோ இன்ஜினியராவோ நமக்கு பிடிச்சது ஆகிறதுக்கு தானே. இப்போ அவங்கள பயன்படுத்தினாதான் நம்ம வந்து வளர முடியும். இப்போ ஆசிரியர்கள்லாம் சூரியன் மாதிரி, நம்மளாம் இலை கொடி செடி அந்த மாதிரி, மரங்கள் செடி கொடிகள் மாதிரி. இப்போ சூரியன் தரத்தை நம்ம இழுத்துக்கினா தான் நம்ம வளர முடியும். அந்த மாதிரி அவங்க சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், அவங்க சொல்லித்தரதை காது கொடுத்து கேட்டாதான் நம்ம வந்து வளர முடியும். இந்த மாதிரி எல்லாருமே நல்லா படித்து மாடல் ஸ்கூல் செலக்ட் ஆகி அங்கே நீட் ஜேஇ இந்த மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து 12th முடிச்சுட்டு ஒரு டைம் எழுதுவாங்க. அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே செலக்ட் ஆகிற மாதிரி அவங்க நிறைய கோச்சிங் கொடுப்பாங்க. அந்த படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு அப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் நல்லா படித்து அந்த ஸ்கூலுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாணவி வந்து இப்போ மாடல் ஸ்கூலில் 11th அட்மிஷன் ஆகிட்டாங்க. இப்போ இந்த வாரத்தில் அவங்களுக்கு வகுப்பு துவங்கும்போது நல்லவன்பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய மாடல் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து தற்காலிகமாக தியாகி அண்ணாமலை பள்ளியில் நடந்துட்டு இருந்தது. இப்போ நல்லவன்பாளையத்தில் ஒரு நியூ பில்டிங்கே கட்டியிருக்காங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்குன்னு தனியான ஸ்கூல். ஸோ நம்ம பள்ளிக்கூட்டம் யாராவது என்எம்எஸ் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஆண்டு 9th அவங்க சேர்ந்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பாக 8வது மாணவர்கள் இந்த மாணவி மாதிரி என்எம்எஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 9th போய்
அந்த மாடல் ஸ்கூல்ல சேர்ந்து எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளா வரணும் அப்படின்றதுக்காக தான், அந்த மோட்டிவேஷனுக்காக தான் இந்த மாணவி வர சொன்னேன். அவங்க என்னுடைய அழைப்பு ஏற்று வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்புகள் நிறைவு. நன்றி, வணக்கம். 9வது 10வது வரை அந்த பள்ளியில், அது உக்கல் பள்ளிக்கு ஒரு பெருமை, அப்பள்ளியில் அப்பொழுது தலைமையாசிரியராக இருந்த நம் பள்ளி தலைமையாசிரியருக்கு ஒரு பெருமை, அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை, அந்த கிராமத்துக்கு ஒரு பெருமை. இப்போ அந்த மாணவி மாடர்ன் ஸ்கூலுக்கு, மாதிரி பள்ளிக்கு செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கேயும் நல்ல வரவேற்பும் சிறப்பும் உண்டு. ஆக இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அவங்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், முயற்சி. இது ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களோடு படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற பொழுதுதான் நீங்க அதை இன்னும் எளிமையா அருமையா புரிஞ்சு அதே மாதிரி நாமளும் வரன்ற ஒரு முயற்சியோடு நீங்க வெற்றி பாதைகள் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனாலதான் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த குழந்தைங்க நம்ம பள்ளியில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அழைச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நீங்களும் அதே மாதிரி முயற்சியோடு இதே மாதிரி மாடல் ஸ்கூல் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடிக்கணும். ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கிறாங்க. தலைமை ஆசிரியர் அதை விட சூப்பர். அப்ப அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதுதான் உங்களுடைய உழைப்பினுடைய வளர்ச்சிக்கு, வெற்றிக்கு வழி. நீங்க முயற்சி பண்ணி உழைக்கணும், நல்லா படிக்கணும். அவ்வளவுதான். நன்றி.